அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு கணவன் மனைவி வசியம். அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் வசியத்தன்மை இல்லாமல் இருப்பதும் தான் முக்கிய காரணம். கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள மூன்றாவது நபர் தலையீடு இருக்கக்கூடாது. முக்கியமாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனைவி சொல்லுவாங்க, என் கணவர் வெளியில் போயிட்டு வந்துட்டு என்கிட்ட அன்பாக பேசுகிறதில்ல, அவங்க வீட்டுக்கு கூட தான் அன்பாக இருக்கார், என்கிட்ட பாசமாக இல்லை, என் வீட்டுக்கு தேவையான பணம் தருவதில்லை, குழந்தைகளை சரியாக கவனிப்பதில்லை, அவங்கக்கிட்ட பேசுகிறதில்ல. அப்படி மனைவி கணவனை குறை சொல்லுவாங்க. இதே கணவன் என்ன சொல்லுவார்னு பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அவன் அம்மா கூட ஃபோன் பேசிகிட்டே இருக்கா, வீட்டுக்கு வரும்பொழுது மரியாதை கொடுப்பதில்லை, வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைனாலும் சரி உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோனை போட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கா, பணம் கொடுன்னு நச்சரிக்கிறா, சிக்கனமாக செலவு செய்வதில்லை. இப்படி மாறி மாறி ரெண்டு பேருமே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள் அந்த ஒற்றுமை இல்லாதது, அடுத்தது வசியம் இல்லாதது. இந்த வசியம் ஏற்படுவதற்கு ஒரு சுலபமான வழிமுறையை நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய வலம்புரிக்காய், இடம்புரிக்காய், இது கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த காயை வாங்கிட்டு வந்து மஞ்சள் பூசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த தாலி கயிறு இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் கயிறு, அது வேணும். வெற்றிலை பாக்கு வேண்டும். 2 வலம்புரிக்காய், 2 இடம்புரிக்காய், வெற்றிலை பாக்கு 2 செட்டு. அடுத்தது அந்த மஞ்சள் கயிறு, இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலை, அதாவது 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே, சுக்கிரஹோரைன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இந்த வலம்புரிக்காயும் இடம்புரிக்காய் 2ஐயும் அந்த மஞ்சள் கயிறு வச்சு ஃபுல்லாக சுற்றிக்குங்க. அதில் ஒரு வெற்றிலை பாக்கு இதையும் வச்சு சுற்றிடுங்க. அதே போல் இன்னொரு செட்டு வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் 2ஐயும் மஞ்சள் நூலில் சுற்றிட்டு வெற்றிலை பாக்கில் சுற்றி இரவு படுத்து உறங்கக்கூடிய தலையணையின் கீழ் 2 பேரும் வச்சுட்டு படுக்கணும். இதுபோல் 48 நாட்கள் உங்கள் தலையணின் கீழ் வைத்து உறங்க கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்ந்து இருவருக்கும் ஒரு அந்யோன்யம் ஏற்படும், வசியத்தன்மை ஏற்படும், சண்டை சச்சரவுகள் எதுவும் வராது. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி. கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், அம்பத்தூர், சென்னை. தொலைபேசி எண்கள் 9566654582 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம.